ஹாய் அண்ட் வணக்கம், திஸ் இஸ் ஹசன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் இப்போ எந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களோ அந்த ஆப்போட லோகோ தான் வரைய போகிறோம். அதாவது யூடியூபோட லோகோ தான் இந்த பைத்தான் டெட்டில் வரைய போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வரைய போகிற யூடியூபோட லோகோ. இதில் வந்து ஒரு ரெக்டாங்கிளும் ஒரு ட்ரையாங்கிளும் வரைகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து கர்வ் எட்ஜஸ் தான் இருக்கணும். இந்த கர்வ் எட்ஜஸ் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டர்ட்டில் இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. நீங்கள் எந்த ஷேப்பு வரைகிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு பென் சைஸ் வந்து அட்லீஸ்ட் 2ஆவது கொடுங்க. அப்போ தான் அதோட பார்டர் கிடைச்ச மாதிரி இருக்கும், அதாவது அதுக்கு ஒரு அவுட்லைன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அதோட பென் சைஸ் வந்து 2 கொடுக்க போகிறோம். ஸோ டர்ட்டில் டாட் பென் சைஸ் 2. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்டாங்கிள் வரைய போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதோட ஃபில் கலர் கொடுத்துடலாம். ஸோ டர்ட்டில் டாட் ஃபில் கலர் ரெட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டர்ட்டில் டாட் பிகின் ஃபில் underscore fill. Okay, bracket. ஸோ அடுத்து இப்போ ரெக்டாங்கிள் வரையலாம். ஸோ ஃபார் I in range 2 டைம்ஸ் லூப் பண்ணிக்கலாம். ஓகே, லூப் பண்ணியாச்சு. ஸோ கோலன். ஸோ ஃபஸ்ட் வந்து டர்ட்டில் டாட் ஃபார்வர்ட். ஸோ ஓகே, டர்ட்டில் டாட் ஃபார்வர்டு வந்து 160. ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து டர்ட்டில் டாட் சர்க்கிள். ஆனால் நான் இந்த இதில் உங்களுக்கு சர்க்கிளே காட்டல. ஸோ நம்ம சர்க்கிள் வரைய போகிறதில்ல, அதுக்கு போல் ஒரு செமி சர்க்கிள் தான் வரைய போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் இதில் காட்டுது பாருங்கள் எல்லோ பாக்ஸில். இதில் வந்து நம்ம ரேடியஸ் கொடுக்கலாம், எக்ஸ்டெண்ட் கொடுக்கலாம், ஸ்டெப்ஸ் கொடுக்கலாம். ஸோ ரேடியஸ் கொடுத்தோன்னா அது ஒரு சர்க்கிள் வரைஞ்சு காட்டும். எக்ஸ்டெண்ட் டு ஸ்டெப்ஸ் கொடுத்தோன்னா அது ஒரு செமி சர்க்கிள் வரையும். ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் வந்து நம்ம -10 கொடுக்க போகிறோம். ஸோ கம்மா ஸ்டெப்ஸ் வந்து 90 கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் டைப்பே பண்ணிடுறேன். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து எண்ட் ஃபில் கொடுத்துடலாம். ஓகே, டர்ட்டில் டாட் எண்ட் ஃபில். ஓகே, எண்ட் அண்டர்ஸ்கோர் ஃபில். ஓகே, ப்ராக்கெட். இப்போ நம்ம சேவ் பண்ணலாம். யூடியூப்னு சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் வருதுருக்கான்ட்டு. ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கு, என்ன தப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன தப்புனா ரெக்டாங்கிளில் கொடுக்கணும் இல்லையா, நம்ம ஸ்கொயர் வரைஞ்சிட்டோம். ஸோ செகண்ட் ஃபார்வர்டு வந்து 100 கொடுத்துடலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ அடுத்து வந்து இப்போ ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் வரைக்கும் முதல்ல இங்கே டர்ட்டில் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து மூவ் பண்ணி இங்கே கொண்டு வரணும். அதுக்கு வந்து கோ டு கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டர்ட்டில் டாட் பென் அப் ப்ராக்கெட். அடுத்து டர்ட்டில் டாட் கோ டு 58 -89 கொடுக்க போகிறோம். ஸோ 58, -89. ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து டர்ட்டில் டாட் பென் டவுன் ப்ராக்கெட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். ட்ரையாங்கிளோட கலர் வந்து ஒயிட். ஸோ அதுக்கு ஃபில் கலர் கொடுத்துடலாம். ஸோ டர்ட்டில் டாட் ஃபில் கலர் ஒயிட். ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து டர்ட்டில் டாட் பிகின் ஃபில் அண்டர்ஸ்கோர் ஃபில். ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் வர்றதுக்கு ஃபார் I in range கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். I in range 3 டைம்ஸ் லூப் பண்ணிக்கணும். கோலன். ஓகே, அடுத்து டர்ட்டில் டாட் ஃபார்வர்ட்
forward 120, forward 120 கிடையாது 60. ஓகே 60. ஸோ அடுத்து டர்ட்டில் டாட் ரைட், ரைட் ஜிஎஸ்டி ரைட். ஓகே, இது வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா 120 degrees கொடுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிகின் ஃபீல்க்கு அப்புறம் அந்த டர்ட்டில் டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் அந்த வந்து ட்ரையாங்கிள் வந்து ரைட் சைடில் டேர்ன் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஸோ டர்ட்டில் டாட் ரைட் -90 degree கொடுக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் டர்ட்டில் டாட் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா வெறும் 90 degree கொடுத்தாலே போதும். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு கமாண்ட். ஓகே, அடுத்து turtle dot end fill underscore fill, அடுத்து turtle dot hide turtle. இது வந்து இந்த turtle மறைய வச்சிரும். So turtle dot hide turtle. ஓகே, நம்ம ஃபுல்லா முடிச்சாச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம யூடியூபோட லோகோ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இந்த லோகோ வரைஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் காத்துருங்க. பாய்.